வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் பார்க்க போவது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களை மூன்று தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கிரகத்தை அதிபதியாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார். கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசியிலும் அடுத்த 3 பாதங்கள் ரிஷபராசியிலும் அமைந்திருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கு மரியாதை தருபவர்களாக இருப்பீர்கள். கல்வியில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள். இயல்பாகவே உயர்ந்த குணங்களுடன் திகழ்வீர்கள். மற்றவர்களை கவரும் தோற்றம் பெற்றிருப்பீர்கள். உறக்கம் குறைவாகவே இருக்கும் என்பதால் அதிக நேரம் உழைப்பீர்கள். அரசாங்க அதிகாரிகளின் நட்பும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். சிந்தனை ரேகைகள் இலையோடும் பரந்த நெற்றியும் சிரித்த முகமும் பெற்றிருப்பீர்கள். எதையும் மறைத்து பேச மாட்டீர்கள். உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள். அதன் காரணமாகவே பலரின் அதிருப்தியையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள். அடிக்கடி கோபப்படுவீர்கள். விவாதங்களில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களில் பலர் ஆசிரியர் பணியிலும் வழக்கறிஞர் பணியிலும் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மேச ராசியில் பிறந்தவர்களில் சிலர் மருத்துவத்துறையிலும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு தேசத்தின் மீது பற்று அதிகம் இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்திருந்தால் நல்ல தலைவர்களாக திகழ்வீர்கள். சுதந்திர மனப்பான்மை அதிகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அதிகாரத்தின் மூலம் பணிய வைக்க முடியாது. காதலை விட கடமைக்கே முக்கியத்துவம் தருவீர்கள். எதிலும் கராராக இருப்பீர்கள். மனைவி பிள்ளைகளிடம் கூட கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளை உயர்ந்த லட்சியத்துடன் வளர்ப்பீர்கள். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். 30 வயதிற்கு மேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். நன்றி, வணக்கம்.